இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுதந்திர தினத்திற்காக கர் ஹர் ட்ராயங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை செய்து டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பொறுத்தளவுக்கு இதற்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க சொன்னாங்க. தற்போது ஆன்லைன்லேயே உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஹர் கர் ட்ராயங்கான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். திரங்கா சர்டிஃபிகேட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்களுக்கு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கர் ஹர் டிராங்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வெப்சைட்கான லிங்க் இருக்கும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா டேக் பிளட்ஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சில டீட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாகோடு இருக்க மாதிரி ஷோ ஆகும். 4th ஸ்டெப் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு டேக் பிளட்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி டேக் பிளட்ஜின்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், ஸ்டேட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டேக் பிளட்ஜின் டிராஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ப்ரௌஸ் ஃபைல்ஸ் கிளிக் பிக்சர் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவை ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாகவும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாக் இருக்க மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே கர் கர் திரங்கா 1 செகண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மறுபடியும் ஜென்ரேட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உங்களோட நேம் இருக்கும். இதில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.